இன்று ஜூலை 30 உலக நண்பர்கள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய எழுத்தாளர் பிரான்சிஸ் பேகன் சொல்வார், விதவுட் த ஃப்ரெண்ட்ஸ் த வேர்ல்ட் இஸ் பட் அ வில்டர்னஸ் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம வாழக்கூடிய காலகட்டம் நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நண்பர்கள், பெரும்பாலான நண்பர்கள் பார்த்திங்கன்னா காசுக்காகவும் பணத்துக்காகவும் தான் ஆக்சுவலாக பழகுவாங்க. உண்மையான அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் பழகக்கூடிய நண்பர்கள் வெகு சிலரே. இதை விளக்குவதற்கு ஒரு சிறிய கதை. ஏற்கனவே இந்த கதையை நான் சொல்லியிருக்கின்றேன். ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் நகும் சதை போல அவங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அவங்க எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. இதுக்கிடையில் ஒரு நாள் ஒரு காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் போயிட்டுருக்கிறாரு. போகும் பொழுது அங்கே அவருக்கு போயிட்டுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவருக்கு ஏதாவது பூச்சி கொட்டை வரும்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்து என்ன பண்ணுறது தட்டிக்கிட்டே போகிறாரு. அப்படி தட்டிக்கிட்டு போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, எதுக்கு தள்ளிட்டு போகிறாருன்னா பார்த்திங்கன்னா ஏதாவது பூச்சி கொட்டை ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை தள்ளி விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு பார்க்குறாரு. அப்படி போகும் பொழுது ஒரு இடத்துல குச்சி தட்டுறப்ப டங்குன்னு சவுண்டு கேட்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு வெண்கல பானை நிறைய தங்க நாணயங்கள் மூடி திறந்து கிடக்குது. இவருக்கு தான் ஆக்சுவலாக எந்த வித பொருள் மேல் பற்று கிடையாதுல்ல. அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் சனியனை போன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த 2 நண்பர்களும் அந்த பகுதியில் வர்றாங்க. வரும் பொழுது அங்கே பார்க்குறாங்க அந்த பானை நிறைய தங்க நாணயங்கள். உடனே இருவரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த தங்க நாணயத்தை ஆக்சுவலாக விற்று பெரிய பணக்காரனாகி வசதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாயிடுறாங்க. சாயங்காலம் ஆகுது, பசி ஓவர் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறான்னா இவன்ட்டு 2 பேரில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், டேய் நண்பா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு போயிட்டு பக்கத்தில் ஏதோ ஹோட்டலில் ஏதாச்சும் இருந்தால் சாப்பாடு வாங்கிட்டு விடான்னு சொல்கிறப்ப, ஏன் நீ போனால் என்னான்னு சொல்லி அவன் கேட்குறான். ஏன்னா இவனுக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம அங்கிட்டு போகிற நேரத்தில் ஆட்டையை போட்டுருவாமே, கோல்டு காயினியெல்லாம் ஆட்டையை போட்டு போயிடுவான்னு சொல்லி சந்தேகம் வந்துடுது. ஏன்னா அதனால் இவன் என்ன பண்ணுறான், நீ போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னடா இப்படி யார் சந்தேகம் பண்ணுற, என்ன இத்தனை வருஷம் நம்ம பழகிருக்கோம், இப்படி சந்தேகப்படுறியே, எங்கே போனாலும் ஒன்றா போவோம், இங்கே ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா சினிமா போவோம், இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருக்க என் மேலே சந்தேகப்படி சர்றா போயிட்டா நானே போயிட்டு வரேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், பக்கத்து ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட வாங்க போகிறான். அடுத்த நாள் காலைல சீக்கிரமே போகலான்னு சொல்லி 2 பேரும் நினச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ நைட்டில் சாயங்காலத்தில் போனோம்னா ஊரில் விளாஞ்சி பார்த்தானா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கோல்டு காயின்ஸ் எல்லாத்தையும் பிடிங்கிடுவானுங்கள. அதனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறானுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா இவன் போன டிஃபன் வாங்கிட்டு கிளம்பிட்டான். அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்களாக இருந்த இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தர் எங்கள் வீட்டு காட்டில் இருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான், நல்ல ஒரு குச்சி எடுத்து நல்லா தீட்டி வச்சுருக்கிறான். அதில் ஃபுல்லாக விஷம் பிடிச்ச இந்த செடிகளுடைய சாறு இருக்குல்ல, அதை அப்படியே மேலே வச்சு தேய்ச்சி வச்சுருக்கிறான். இவன் என்னன்னா ஃப்ரெண்டு வந்தோடனே அவனை குத்தி கொண்டுட்டு இந்த காயினால் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். சரியா? அப்போ இவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறான். யார், ஃபஸ்ட் இந்த ஃப்ரெண்டு வாங்கிட்டு சாப்பாடை பரிமாறுறான். யார், இந்த குச்சி வச்சுருக்காண்டா அவனுக்கு பரிமாறுறான். கீழே விழுந்து பரிமாறுறப்ப அவன் என்ன பண்ணுறான், எடுத்து ஓங்கி குத்தி கொண்டுறான். யாரை, சாப்பாடு வாங்கிட்டு வந்தவனை. எப்படி பாருங்கள், ஃப்ரெண்டை பாருங்கள், பணம் ஒரு செகண்டில் ஒரு மனுஷன் இப்படி மாற்றுதுன்னு பாருங்கள். அட பாவி, என்னடா டே உனக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு என்னையுமே கொன்றியலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மயங்கி அப்படியே ஒன்று செத்துடுறான். அப்பா, இந்த பணம், இந்த கோல்டு காயின் ஃபுல்லாக நமக்கு தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துலேயுமே என்ன பண்ணுறான், சாப்பாடு எடுத்து சாப்பிட தொடங்கிறான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்போ கிருன்னு அப்படியே சுற்றுது, தலையெல்லாம் மயக்கம் வருது. ஐயோ ஏதோ பண்ணுதே அப்படின்னு சொல்லி பார்த்தா, செத்தான்ல சாப்பாடு எடுத்தான்ல
அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த சாப்பாட்டை ஏற்கனவே விஷத்தை கலந்துட்டான். இவனும் சாப்பிட்டு செத்துறான். சரியா? அப்போ பாருங்கள், நட்பை பாருங்கள். இப்போ இப்படி நட்பு பார்த்தீங்கன்னா அவையார் பிஸ்ராந்தையர் மாதிரி ஆக்சுவலாக அதிகமான நீங்கள் ஒரு சொல்லுவாங்களே நட்பு இப்படி போகுது பாருங்கள். நட்பு பணம் வந்து ஒரு மனுஷனை எந்தளவு ஆட்டி வைக்குது. ஆலிவர் கோல்ட்ஸ்மித் சொல்லுவார், வேர் வெல்த் அக்யூமுலேட்ஸ் மென் டீகே, மணி இஸ் த ரூட் காஸ் ஆஃப் எவ்ரி திங். நேச்சர் ஹஸ் காட் எவ்ரி திங் ஃபார் மேன்ஸ் நீட்ஸ், நாட் ஃபார் ஹிஸ் கிரீட் அப்படின்னு காந்தி சொல்வார். ஆகவே உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய கோரிக்கை, சிறிய ஒரு வேண்டுகோள், ரைட்? அன்பை தேடி அன்புள்ள நண்பர்கள், உங்கள் மேல் அன்பு பாசம் பரிவு காட்டக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுங்கள். நன்றி, வணக்கம்.